எங்க போயிட்டு வர? நான் டவுன் வரைக்கும் போனேன். அதுக்கே இவ்வளோ யோசனை? ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போன உன் பையன் திரும்பி வந்துட்டானா? வந்துட்டு திரும்பவும் போயிட்டான். எங்க? தெரியல சார், வேலை விஷயமா போனா. நீ உன் பையனை பார்க்க தானே டவுனுக்கே போயிட்டு வர? இல்ல சார். போய் சொல்லாத. டவுன்ல அவன் எங்க தங்கி இருக்கான்? சத்தியமா சொல்றேன் சார், அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே மறைக்காத. அவனா சரண்டர் ஆயிட்டா சாட்சி ஆயிடுவான். அவனை நான் தேடி கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். சார், அப்படி அவன் என்னதான் தப்பு செஞ்சான்? எந்த தப்பும் செய்யலனா எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கான்? வணக்கம், மன்னிக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருந்தேன். ஜீப்பை பார்த்ததும் அப்படியே இறங்கி வந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, புரிஞ்சுக்கங்க. சும்மா கும்முன்னு. சார் ஒரு நிமிஷம் இருங்க. சார் சார், என் மகளை ரோட்ல மறிச்சு அவன் மிரட்டினதை கூட நான் மன்னிச்சிடுறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த ராஸ்கலுக்கு உங்களை மாதிரியே முழுன்னு அழகான முகம் இருக்குங்கிறதுனால ஒரு சின்ன சிம்பத்தி வந்துருச்சு. அப்போ உங்க அப்பா பேர் போன கோயம்புத்தூர் தானே உங்க அப்பா? செக்ஷன் 121 படி எல்லாத்தையும் முறைப்படி பண்ணிடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுல? ஓகே, முடிவை நான் எடுத்துக்கிறேன். நீங்க மலையாருங்க. நான் போகணுமா? வேணும்னா ஸ்டேஷன்ல இடம் இருக்கு, வாங்க. ஐயோ வேண்டாம், ரொம்ப விலை கொடுத்து வாங்க. எங்க அப்பா எந்த ஊருக்காரன கண்டிப்பா தெரியும். வேண்டவே வேண்டாம். போயிட்டு வரட்டுமா? வண்டி எடுறா. கதை தர யாரையா உள்ள? கதை தரேன்னு சொல்றல, கதை தரையா? உள்ள யாரையும் காணுமே. சார் வீடு பூட்டி இருக்கு சார். தப்பிச்சிட்டானுங்களான்னு பாருங்க. ஆனா உள்ள துணிமணியெல்லாம் இருக்கு சார். உட்காரு. சார் குட் மார்னிங் சார். என்னையா உதறது? சார் உள்ள அவன் தான் சார். அவன் தான் சார். உள்ள போய் பாருங்க சார். தெளிவா சொல்லி தொடங்கய்யா. நீங்களே ஐயோ. நான் ராஜாமணி, டிஒய்எஸ்பி கிரைம் பிரான்ச், சப் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ். இவர் தாமஸ். செல்வமணி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ். இனிமே அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். நிறைய கேள்விகளும் சந்தேகமும் உங்க மனசுல இப்பவும் இருக்கும். சரியான நேரத்துல உங்க சந்தேகம் தீந்துரும். சார், பத்ராங்கிற பொண்ணோட மரணத்தை பத்தி விசாரிக்க தான் நாங்களும் இங்க வந்தோம். அது சம்பந்தமா நீங்களும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணீங்க. அதே கேஸை விசாரிக்க தான் நானும் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீங்கள் இல்லை, யாராக இருந்தாலும் கன்ஃபியூஷன் வரும். ஊருக்காரங்க சொல்கிறத கேட்டு நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? கங்காதரனோட பேச்சை கேட்டு பருத்தியூர் ராஜுவை நான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா சார்? நோ, நெவர். ஊருக்காரங்க பேசுறத வச்சு மட்டும் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுறது. அதே மாதிரி பருத்தியூர் ராஜுவை வெளியே கொண்டு வர நாங்கள் ஆடின நாடகத்தை நீங்களும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அந்த ரவுடி கெட்டப்பில் நாங்கள் எல்லாரும் இங்கே இருந்தப்ப சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் நாங்கள் அந்த ரவுடி கெட்டப்ப கலைச்சிட்டோம். இருந்தாலும் எதுக்கு சார் இந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாம்? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது சார். நீங்கள் யார் என்னன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டேன். நத்திங் டு worry. நீங்கள் இது வரைக்கும் உங்கள் கடமையை தான் செஞ்சுருக்கீங்க. என்ன பிரகாஷ்? கரெக்ட் சார். நம்ம ரவுடி வேஷத்தில் கலாட்டை பண்ணாலும் அவர் டியூட்டியில் கரெக்டாக தானே இருந்தார். அப்புறம் பின்னாடி இருக்கவங்க அட்டகாசம் தான் தாங்க முடியல. ஓகே, நாங்கள் வரோம்.
கடவுளே நேரா வந்து உதவி கேட்டா கூட அவர்கிட்ட இருந்து கூட 500 ரூபா புடிங்கிருவல்ல? அது என்னோட ஃபிக்ஸட் ரேட் சார். ஆமா, நீ என்ன சொன்ன? ஃபிக்ஸட் ரேட்டா? இதோட நிறுத்திடுறேன். அந்த 500 1000 ரூபாய் கூட திருப்பி கொடுத்துறேன். ஆனா இதோட பிரச்சனையை முடிச்சிருங்க. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். அப்ப நீ லஞ்சம் வாங்குறது மட்டும் இல்ல, கொடுக்கவும் செய்யற. ரெண்டுமே தப்பு. சார் இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ல வந்து என்ன கவுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். என்ன சொல்லி ஆவணும். என்ன எப்படியாவது இதுல இருந்து எஸ்கேப் பண்ணி விடுங்க சார். இப்ப நான் சஸ்பெண்ட்ல இருக்கேன் சார். பார்க்கலாம். ஒன்னு பண்ணட்டுமா? பேசாம டிஸ்மிஸ் ஏற்பாடு பண்ணிடுறேன். சார் வேண்டாம். உண்மையை சொல்லணும்னா என்னால் இப்போ கூட இதை நம்ப முடியல சார். கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக போக புரிஞ்சிடும். அப்புறம் நாங்கள் தான் விசாரிக்கிறோம்னாலும் நீங்களும் எங்கள் கூட இருக்கணும். என்ன பிரகாஷ்? கண்டிப்பா வேணும் சார். நான் இருப்பேன் சார். ஓகே தான். அப்புறம் அந்த பருத்தி விராஜுவோட ஜாமீன் அப்ளிகேஷனை போலீஸ் சைடில் அப்ஜெக்ட் பண்ண. ஓகே சார். ரொம்ப நாளாக ஸ்டேஷன்லேயே இருக்கான்ல, ஆனால் அதுக்காக அவன் நிரபராதின்னு நான் சொல்ல வரல. ஓகே சார், புரியுது சார். ஓகே ராஜா, பாய். சத்தியமா சொல்றேன், என்ன வந்துட்டு போறவங்க கிரைம் பிரான்ச் ஆளுங்க. சும்மா நீ என்ன பயமுறுத்த தானே சொல்ற? இல்ல சார், இல்ல. இந்த ஓனர் ரவீந்திரன் என்கிட்ட சத்தியம் பண்ணி சொன்னான் சார். என்ன? இவங்க கிரைம் பிரான்ச் ஆளுங்க தான். இனிமே விசாரணைங்கிற பேர்ல இங்க வந்தவங்க கண்டிப்பா டார்ச்சர் பண்ணுவாங்க. எதுக்கு? நீங்க இல்லாத நேரத்துல உங்களை பத்தி என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன? உங்களுக்கும் பருத்தியூர் ராஜுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, நீங்க என்ன மாட்டி விட்டுட்டீங்களே. கொஞ்ச நாளைக்கு நான் கொஞ்சம் லாங்கா லீவ் எடுத்துக்கலான்னு பாக்குறேன். ஆள் மாறாட்டம், ஸ்மூத் கேஸ், செக்ஷன் 121 சூப்பரா இறக்கிடலாம். கிரைம் பிரான்ச்ச ஒரு கலக்கு கலக்கறம் பாரு. சத்தியமா சொல்றேன், எனக்கு நடக்கிறது எதுவுமே நடக்க போறது இல்ல. பாத்துருமா? முதல்ல அவன் ஒரு ரவுடின்னு சொன்னீங்க, பொறுக்கின்னு சொன்னீங்க, பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இருப்பான்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அவரு சுப்பீரியர் ஆபீசர்னு சொல்றீங்க. நீங்க அவரை பத்தி சரியா விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன். அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அப்படின்னா முதல்ல போலீஸ் வர வேண்டியதானே? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்? ஐயோ, உனக்கு வந்த சந்தேகம் தான் அந்த நேரத்துல எனக்கும் வந்தது. எதுக்கு சார் இந்த மாதிரி வேஷம் போட்டீங்கன்னு கேட்டா அதெல்லாம் நேரம் வரும்போது சொல்றாங்க. எப்பவும் சிபிஐ ஆளுங்க தான் வந்து குட்டையை குழப்புவாங்க. இப்ப கிரைம் பிரான்ச் வேற. அவங்க விசாரணைக்கு நான் உதவி செய்யணுமா? ஹெல்ப் வேணும்னு கேட்டு வரட்டும், அப்ப பாத்துக்கிறவங்கள. என் தலையில இருந்து தொப்பிய போடாலும். ஹலோ, நான் ராஜாமணி. சார் சொல்லுங்க சார். என்ன விஷயம் சார்? சொல்லி தான் நானே ஃபோன் பண்ணிருப்பேன் சார். சார் நான் ஒய்ஃபோட வீட்டுக்கு வந்திருக்கேன் சார். எனிதிங் அர்ஜென்ட் சார்? நத்திங் அர்ஜென்ட் ராஜன். நடந்த சம்பவத்தை பற்றி விசாரிக்கிறதுக்கு நாம சில இடத்துக்கு போகணும். ஓகே சார். சில பேரை விசாரிக்க வேண்டியது இருக்கு. அப்போ நாங்க வேண்டாம் ராத்திரி வர வேண்டாம், காலையில் வந்தால் போதும். ஓகே சார். ஓகே ராஜன். ஓகே சார். ஐயோ, எதுக்கடி சிரிக்கிற? உங்க ஆபீசர் தானே? அவர்தான். ஏன் நீங்க இவ்வளவு பயந்தாங்கோலியா இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு வீரமா பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள மாறிட்டீங்க. அதுதான் போலீஸ். நீ வா சொல்றேன். சார் அங்கதான் சார் அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைச்சது. ஹலோ, இந்த பள்ளத்தாக்க முதல்ல ஒரு போட்டோ எடுத்துக்கோ. ஓகே ஓகே. அப்புறம் இந்த பிளேஸை இன்னொரு தடவை சர்ச் பண்ண ஓகே சொல்லுங்க. சார். அப்புறம் அர்ஜென்ட்டாக ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். பேபிள் கொடுக்க வேண்டியிருக்கு சார். அவ்வளோதானே? நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே சார். இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ப்ளீஸ் சார். ஓகே. கூடவே இருந்த அவங்க என்ன ஹெல்த். ஓகே சார். முருகனோட வாக்குமூலம் பிரகாரம் இங்கதான் அவன் பார்த்ததா சொன்னான் சார். அன்னைக்கு பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது இல்ல? இல்ல சார், பெரிய மழைலாம் ஒண்ணும் பெய்யல, லேசா தூறல் போட்டுச்சு, அவ்வளவுதான் சார். சுசிலா வீட்டுக்கு பாத்துக்கிட்டு ஷார்ட் கட் சார். அப்ப அடிக்கடி நீ அட்டெண்டன்ஸ் போடுறேன்னு சொல்லு. சார் நான் அந்த மாதிரி ஆளு இல்ல அது சார். உன்னால முடியாதுன்னு நல்லா தெரியுது. சரி, எப்படியா இருந்தாலும் 500 ரூபா வாங்க போவல்ல? ஆமாமா, எப்பவாவது ஒரு தடவை. பிரகாஷ் சார். சார் சார். வணக்கம் சார். நாங்கள் கிரைம் பிரான்ச்சை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். அதனால நீங்கள் பயப்படாமல் உண்மை என்னன்னு சொல்லுங்கள். சரிங்க சார். எங்ககிட்டயும் போலீஸ்கிட்டயும் நீங்கள் சொன்ன விஷயம்லாம் உண்மை தானே? பருத்தியூர் ராஜு அன்னைக்கு ராத்திரி உங்க வீட்ல இருந்தாருன்னு சொன்னீங்கல்ல, அத பத்தி தான் சார் கேக்குறாரு. இருந்தாரு சார். அன்னைக்கு நாங்கள் எல்லாரும் உங்களை மிரட்டின
ஒரு உண்மையை சொன்னீங்க. உங்கள் பையனை நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணுறாங்கன்னு. அவங்களாம் யார்? எனக்கு சரியா தெரியல சார். ஒருவேளை அவன் வந்தாக்கு கூட சொல்லிருக்கலாம்ல. பின்ன எதுக்கு அன்னைக்கு அவ்வளோ பெரிய பொய் சொன்ன? சத்தியமா எனக்கு எந்த விவரமும் தெரியாது சார். உங்கள் பையன் இன்னும் வரலையா? ஒளிஞ்சிருக்க உன் மயன் எப்ப வெளியே வருவான்னு கேக்குறாரு. எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா போய் சொல்லாதீங்க. அவன் எங்க இருந்தாலும் நாங்க தூக்குவோம். ஆனா அவனா வந்து சரண்டர் ஆனதான் அவனுக்கு நல்லது. கிளம்புங்க பிரகாஷ். ஆ. ஏய், பார்த்தது போதும் வா. ஓவர் அந்த வயசுல எங்க சொல்லுங்க. ஊர் பொண்ணு நான் எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கேன் தெரியுமா? தெரியும் தெரியும். ரொம்ப குறும்புக்காரரு நீங்க. கெட்டப்புல அசத்துறீங்க போங்க. உங்களை சனியானு தமாசா தான் சார் சொன்னேன். ஆனா உங்க மூஞ்சிய பார்க்கும்போதே ஒரு கலை தெரியுது. என்ன? ஒரு பெரிய ஐஜியா இருப்பீங்கன்னு. நீங்க கூட ஒரு விவரமான போலீஸ் அதிகாரியா தான் இருப்பீங்க. பார்த்தாலும் ஒண்ணு தெரியுது. என்ன சுத்தமான திருட்டுக்கள். அப்படியா? என்ன இப்படி சொல்றீங்க? ஆனா நான் இந்த தப்பும் பண்ணலையே. அத உள்ள ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லு. உங்ககிட்ட சொன்னது போதாதா? போதாது. வாடா. புரிஞ்சுக்கிட்டேன். ஹரோ ஹரா பழனி ஆண்டவனே சரணம் ஐயப்பா. அன்னைக்கு உங்களை பார்த்தப்பவே நான் கண்டுபிடிச்சேன். என் முகத்துல போலீஸ் சாயல் இருக்கு. யோ, நேரா பார்த்து பேசு. உங்க முதலாளி கங்காதரன் பக்கத்துல இருந்தா நீங்க போய் சொல்லுவீங்க. அதனாலதான் உங்களை தனியா கூப்பிட்டு விசாரிச்சுட்டு கேளுங்க. அன்னைக்கு பருத்தியூர் ராஜு அந்த பொண்ணை பலவந்தமா கார்ல ஏத்திட்டு போனதை நீங்க பார்த்ததா சொன்னீங்களே, அது உண்மையா? ராஜுவையும் அந்த பொண்ணையும் நான் பார்க்கவே இல்லைன்னு நீங்க மிரட்டினதுனால நான் ஒத்துக்கிட்டேன். பின்ன ஏன் சார் சும்மா என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க? நான் யாரையும் பார்க்கல, இது சத்தியம். அந்த கடுதாசியையும் நான் எழுதல. யோ, அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில் வேணாம் சார். இப்ப என்ன கேட்டாரோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பலவந்தமா அந்த பொண்ணை கார்ல தூக்கிட்டு போனதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? அது சொல்லியா? யோ சொல்லியா? சொல்றேன். அந்த பொண்ணை கார்ல ஏற சொல்லி ராஜு கட்டாயப்படுத்தினான். ஆனா அவ ஏறல. அவ்வளவுதான் சார் நான் பார்த்தேன். மீதி பில்டப் எல்லாம் வக்கீலோட வேலை. ஆனா யார் அது? பிரகாஷ் சார். அந்த ஆள் யாரு? தெரியல சார். இங்க வாயா. என்ன? அந்த ஆள் யாரு? யாரு? கண்ணு மங்களா தெரியுது. கண்ணு தெரியலையா? இல்ல சரியா பிடிபடல. கொஞ்சம் கிட்ட வாயா. யாரியா நீ? எங்க இந்த பக்கம்? இந்த ஆளு உனக்கு தெரியுமா? தாராளமா தெரியும். இது நம்ம ரமணன் கங்காதரன் சார் குமாஸ்தா சார். இவன் என் கூட தான் வந்தான். எதுக்கு? சும்மா ஒரு துணைக்கிட்டேன். ஐயோ ஐயோ. ம்